பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உபாகமம் 30:20 நீங்களும் நானும் ஆண்டவர் மேல அன்பு செய்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது அவரே உனக்கு ஜீவனையும் தீர்க்க ஆயுசையும் தருகிறாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஜீவனையும் தீர்க்க ஆயுசையும் கொடுப்பார். சோர்ந்து போகாதிருங்கள். இப்பொழுது இருக்கிற பிரச்சனை தலைகிழ மாறும். நீங்க ஆண்டவருக்கு செவி கொடுங்க. 1 ராஜாக்கள் 13 வாசித்து பாருங்க. கீழ்ப்படியாத ஒரு ராஜாவினுடைய நிலைமை, கீழ்ப்படியாத ஒரு தீர்க்கதரிசியினுடைய நிலைமை என்னாச்சு தெரியுமா? சிங்கத்துக்கு பலியாயிட்டார் தீர்க்கதரிசி. ஒரு சிங்கம் குறுக்கே வந்து அவரை பீறி போட்டு இறந்து போனார். ராஜா பலிபீடத்தை அவரு பலி செலுத்த போகும்போது கை செயலற்று போனது. நீங்களும் நானும் ரொம்ப கவனமாயிருந்து ஆண்டவரை அன்பு செய்து அவருடைய கற்பனையை, அவருடைய நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும் போது, அவரை பற்றி கொள்ளும் போது அவரே ஜீவனும் தீர்க்காயுசுமாயிருப்பார். காட் பிளஸ்.